வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னா, நல்ல குணங்கள் மட்டும் இல்லை, நான் சொல்ல போகிற ஒரு குறிப்பிட்ட குணங்கள் இருந்துச்சுன்னா, அவங்க எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலுமே அவங்க மதிக்கப்படுவாங்க. அது என்னென்ன குணங்கள், எந்த மாதிரியான குணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களோட உடல் அழகு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. அவங்களோட என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதாவது போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் அவங்களோட அழகு இல்லைங்க. சரிங்களா? உண்மையான அழகு எங்கே இருக்குது அப்படின்னா, அவளோட நல்ல குணத்தில் தாங்க இருக்குது. சரிங்களா? ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவள் போட்டு இருக்கும் உடையிலோ அவளோட ஒப்பனையிலோ இல்லை. ஓகேங்களா? அவளின் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் உண்மையான அன்பு, உண்மையான நல்ல குணம் மட்டும்தாங்க. அதில் தாங்க அடங்கியிருக்கு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு பொண்ணோட உண்மையான என்ன சொல்கிறதுனா அழகு, அது என்ன அப்படின்னா அவளோட உள்ளத்தின் ஆழத்தில் வந்து அடங்கியிருக்கக்கூடிய நற்பண்புகள், நல்ல குணம், அதை தான் மதிக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்த விஷயம், உலகம் நிரந்தரமாக மதிக்கிறது அவளின் பேச்சு, செயல், பொறுமை மற்றும் பிறரை மதிக்கும் பண்புகளை மட்டும்தான். சரிங்களா? அதுதான் உண்மையும் கூட. ஓகேங்களா? இப்போ வந்து உலகத்தில் வந்து நிரந்தரமாக வந்து நம்ம நிரந்தரமாக வந்து காசு பணம் இருக்கும் போகும், வேலை இருக்கும் போகும். சரிங்களா? வசதி வாய்ப்பெலாம் வரும் போகும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை வந்து உண்மையாக நிரந்தரமாக மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு வந்து மரியாதை கொடுக்குறதா இருக்கணும். பேச்சு வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? நல்லதை மட்டும் செய்யக்கூடிய செயல்களை அவங்க பண்ணியிருக்கணும். யாருக்கும் தப்பான விஷயங்களில் துணை போகிறவங்கள இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கு துணை போகிறவங்கள இருக்கணும். அவங்களோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்கணும், உண்மையும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட குணம் உடையவர்களை தான் மதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பெண் எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது ஒரு பெண்ணு தான். சரிங்களா? அவங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? பொறுமையாக இருந்தோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம், எப்படிப்பட்டவங்களையுமே நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். சரிங்களா? அதனால் வந்து ஒரு பொண்ணுக்கு அதிக மதிப்பை கொடுப்பது வந்து அவளோட பொறுமையை தான். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா பிறரை மதிக்கும் பண்புகள். சரிங்களா? நம்ம வந்து நம்மளை யாரும் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது தப்பு. சரிங்களா? நம்ம மற்றவங்கள மதித்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வயசை பார்த்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கக்கூடாது. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மரியாதை நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு தகுந்த மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து உடலின் அழகுங்கிறது அது ஒரு நாள் வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ இளமையில் வந்து அழகாக தெரிகிறவங்க வயசாகிடுச்சுன்னா அவங்களோட அழகு குறைஞ்சி போயிடும். ஆனால் வந்து நம்மளோட குணத்தோட அழகு எப்பயுமே வந்து நிரந்தரமாக இருக்கும். அதுதான் நிலைச்சி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவங்களோட நல்ல குணங்கள் வந்து உலகமே பாராட்டக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இப்போயும் பாருங்கள், நடிகர்லாம் இளமையில் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் வந்து வயசு ஆக ஆக அவங்க வயசாகிடுச்சு, இளம்பு போயிடுச்சு, அதாவது ஃபேஸில் மாறிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படி நடித்தாங்க, அப்படி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அழகு மாறி போயிடும். ஆனால் வந்து அவங்களோட குணங்கள், அவங்க அப்படிப்பட்டாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, அழகாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை, அதாவது யாருக்கும் துரோகம் பண்ணாத பிள்ளை, யாரையுமே எதிர்த்து பேசாது, எல்லாருக்கிட்டையுமே பொறுமையாக பேசும், எல்லாத்தையுமே மதிக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லணும் வார்த்தை தான் நம்மளுக்கு பெரிய சொத்து. சரிங்களா? அந்த வார்த்தை தான் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டே இருந்து நம்மளுக்கு கிடைக்கணும். சரிங்களா? அதுவே ஒரு பெரிய என்ன சொல்லணும் ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். சரிங்களா? நல்ல நம்மளுக்கு வந்து காசு பணம் வரும் போகும். ஆனால் வந்து நல்ல பிள்ளைங்கிற பேர் வந்து நிரந்தரமாக நிலைக்கிறதுக்கு வந்து நம்மளோட பேச்சு, செயல்கள் அதில் தான் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளோட சொத்துலாம் வந்து வரும் போகும், அது வந்து நிரந்தரமாக இருக்காது. ஆனால் நம்மளோட நற்பண்புகள் வந்து நல்ல குணங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். சரிங்களா? அதை மற்றவங்க சொல்கிற நம்மளை என்ன சொல்லுவாங்க, சொல்லி நம்மளோட பெருமையை சொல்லி பாராட்டுவாங்க. சரிங்களா? காலம் போனாலும் அவங்களோட குணம் மட்டும் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. நல்ல பிள்ளை, நல்ல
என்ன சொல்கிறதுன்னா நல்ல குணம் படைத்தவங்க. அவங்க எப்பயுமே எல்லாருக்குமே உதவி தான் பண்ணுவாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, எல்லாத்தையுமே மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு அதுவே பெரிய சொத்து. ஓகேங்களா? அடுத்து வந்து அவளின் மதிப்புக்கு காரணம் அவளின் உயர்ந்த குணம். உண்மைதாங்க. இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்கன்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வித வகையில் அவங்களுக்கு வந்து ஏதோ பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், ஏதாவது அவங்க கேட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து எங்கேயோ தெரியாத இடத்துல இருக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்துட்டு ஓடி வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பேசுகிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது எப்பயோ ஒரு தடவை அவங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம். அந்த நல்ல விஷயந்தான் நம்மளை தேடி வர வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? இதுதாங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும். நல்லது பண்ணோம்னா நம்மளை தேடி வருவாங்க, கெட்டது பண்ணோம்னா நம்மளை பக்கத்தில் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அதுதான். ஓகேங்களா? அது அந்த நல்ல குணம் அப்படிங்கிறது தான் நிரந்தரம். சரிங்களா? இப்படிப்பட்ட குணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட மதிப்பு மரியாதையும் உயர்ந்துக்கிட்டு தான் போகும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அது தாழ்ந்து போகாது. ஓகேங்களா? நம்மளோட மரியாதை குறைவாக எங்கேயுமே நடக்காது. சரிங்களா? நம்மளோட மதிப்பு மரியாதையும் உயர வேணும் அப்படின்னா நம்மளோட குணங்கள் வந்து கரெக்டாக நல்ல குணங்களாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழிகளை மட்டும் நம்ம பண்ணாவே போதும். நம்மளோட மதிப்பு மரியாதை எப்பயுமே மேலோங்கி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? டெய்லி வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.